காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200ஐ தாண்டும் போது இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் தொடர்பில் கல்வி அமைச்சு ஏற்கனவே வழிகாட்டுதல்களை கொண்டுள்ளதோடு அவை அனைத்து பள்ளிகளுக்கும் நடப்பில் உள்ள செயல்பாட்டு தர விதிமுறைக்கு பொருந்தும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். எனவே வழிகாட்டுதல்களின்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100க்கும் அதிகமாக இருந்தால் வெளிப்புற நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படாது என்றும் 200க்கு மேல் இருந்தால் இணையம் வழி கற்றல் கற்பித்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். இவ்வாண்டு மலேசிய தின கொண்டாட்டத்துடன் இணைந்து செப்டம்பர் 15ஆம் தேதியை கூடுதல் பொது விடுமுறைக்கு முதலாளிகள் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் அறிவிப்பை முதலாளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முதலாளிகள் கூடுதல் பொது விடுமுறைக்கு இணக்கம் தெரிவித்து வழக்கமான சம்பளத்தை வழங்கலாம் அல்லது பொது விடுமுறை விகிதங்களின்படி வேலை செய்து ஊதியம் வழங்குமாறு தங்கள் ஊழியர்களுக்கு தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். தங்கள் ஊழியர்கள் அந்த பொது விடுமுறையில் வேலை செய்ய வேண்டி இருந்தால் முதலாளிகள் வேறொரு நாளில் மாற்று விடுமுறையை வழங்கவும் தேர்வு செய்யலாம் என்று அவர் கூறினார். கூடுதல் பொது விடுமுறையை செயல்படுத்துவது நியாயமானதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்ய தொழிலாளர் துறை ஆலோசனை சேவைகளை வழங்கவும் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்கவும் தயாராக உள்ளது என்று ஸ்டீவன் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் பதவியை ஏற்பதற்கு தாம் இன்னும் தயாராகவில்லை என்று கெடா மந்திரி பெசார் சனூசி நோர் தெரிவித்துள்ளார். அந்த பதவிக்கு பொருத்தமான பல தலைவர்கள் கட்சியில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவர்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளட்டும், தாம் 2ஆம் நிலை பொறுப்பாளராகவே தொடர விரும்புவதாக அவர் கூறினார். பாஸ் கட்சியின் தேர்தல்கள் செப்டம்பர் மாதம் நடைபெறுகிறது. இத்ரிஸ் அமாட், அமார் அப்துல்லா, அமாட் சம்சூரி முக்தார் ஆகியோரே அக்கட்சியின் தற்போதைய 3 உதவித் தலைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட சனூசி முன்வந்தால் அவருக்கு முழு ஆதரவு வழங்குவேன் என்று அக்கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷீம் ஜாசின் உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமை கணக்காய்வாளராக வான் சுராயா வான் முகமது ராட்சி நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து எதிர்க்கட்சியினரின் தலைமை கொறாடாவான தக்யுடின் ஹசான் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பணியாளரான அவரின் நியமனம் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதோடு சுயநல போக்கிற்கும் வழிகோலக்கூடியது என்று அவர் குற்றம் சாட்டினார். தலைமை கணக்காய்வாளரின் நியமனம் பொதுச்சேவை துறைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சருமான தக்யுடின் குறிப்பிட்டார். மக்களவையில் 2025 தலைமை கணக்காய்வாளரின் 2வது அறிக்கை தொகுப்பு மீது நடைபெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். தலைமை கணக்காய்வாளரின் நியமனம் ஒப்பந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒன்றாகும். கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 105 4வது விதியின் கீழ் அப்பதவிக்கான நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. தலைமை கணக்காய்வாளரின் ஊதியத்தை ஒருங்கிணைந்த நிதியில் இருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சட்ட விதி வலியுறுத்துகிறது. எனவே பொது சேவை துறையில் இன்னும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ஒருவர் தலைமை கணக்காய்வாளர் பதவியை ஏற்க முடியாது என்பது இதில் இருந்து தெளிவாக தெரிகிறது என்று அவர் கூறினார். மலேசியாவில் தங்கியிருக்கும் பாலஸ்தீனர்கள் ஆரவாரம் இன்றி அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிட்டால் வெளிநாட்டு உளவுத்துறையினருக்கு அவர்கள் இலக்காக மாறும் அபாயம் உள்ளது என்றும் தேசிய போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் சதித்திட்டம் உட்பட தேசிய பாதுகாப்பை பாதிக்க செய்யக்கூடிய வகையிலான எந்த ஒரு வெளி மிரட்டல்களையும் கையாள்வதற்கு போலீசார் எப்போதும் தயார் நிலையில் இருந்து வருவதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் டதஸ்ரீ அமீருddin ஷாரி 2026ஆம் ஆண்டு சுக்மா விளையாட்டு விழா 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதேபோல் பாரா சுக்மா ஸ்லாங்கூர் விளையாட்டு விழா செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் கூறினார். பூச்சோங்கைச் சேர்ந்த சரண்ராஜ் சுப்பிரமணியம் என்ற 25 வயது ஆடவர் இம்மாதம் 17ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. பல இடங்களில் அவரை தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று நண்பகல் சுங்கைலோங் தாசை புக்கிட் எங்கான் கால்வாயில் ஒரு ஆடவரின் சடலம் கிடப்பதாக பொதுமக்களிடம் இருந்து புகார் பெறப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார்.
சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த சடலம் காணாமல் போன சரண்ராஜ் என்பதை உறுதிப்படுத்தினர். பிரேத பரிசோதனையில் சரண்ராஜ் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உடலில் எந்தவித காயமும் இல்லை என்றும் இது ஒரு தற்கொலை என்றும் ஏசிபி நஸ்ரூன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.